தாம்பரம் எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான இடமாவே இருக்கும். சென்னையோட மெயின் லொக்கேஷன் பார்த்தா தாம்பரம். இது இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன், இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு, இங்கேருந்து தாம்பரம் மார்க்கெட்டாக இருக்கட்டும் சரி, இங்கேருந்து பார்த்தாலே அசஞ்சே தெரியுமா அந்த மாதிரி சூப்பரான அப்பார்ட்மெண்ட் பார்க்க தான் வந்திருக்கேன். இது அப்பார்ட்மெண்ட் சொல்கிறதோட ஒரு பிரம்மாண்டமான வில்லானே சொல்லலாம். கூட்டை இப்படி தான் கொடுக்குறோம், வீடை இப்படி தான் நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து மாடல் ஹவுஸாக வச்சிருக்கோம். இதே ஃபினிஷிங் தான் நம்ம எல்லா வீடும் கொடுக்குறோம். எல்லா வீடும் இதே ரெடி பண்ணிட்டோம். மாடல் ஹவுஸில் எல்லா வீடும் ரெடி பண்ணி ரெடியாக இருக்கு. டிவி யூனிட் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால் சீலிங் தான். ஃபேன், டியூப் லைட், சேனல் ஏ டு Z இதே மாதிரி தான் எல்லா வீடும் ஃபினிஷிங் கொடுப்போம். கூட மாட்டி கொடுத்துறோம் சார். எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டி வச்சிருக்கோம். கிச்சன் பாருங்க, யாரும் ஃபால் சீலிங் பண்ண மாட்டாங்க. நாங்கள் கிச்சன் கூட ஃபால் சீலிங் பண்ணி வச்சு லைட்டோட மாட்டி கொடுக்குறோம். லெஃப்ட்ல போகும்போது ஹாட் வாட்டர் வரும், ரைட்ல போகும்போது கோல்டு வாட்டர் வரும். நீங்க லெஃப்ட்ல எந்த அளவுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு ஹாட் அண்ட் கோல்டு வந்து ஷவர்லயும் கீழே மிக்ஸ் ஆகி வரும். சேனல் பார்த்து வர கஸ்டமருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி தரேன், டாக்குமெண்ட் சார்ஜ் ஃப்ரீ பண்ணி தரேன், இபி ஃப்ரீ பண்ணி தரேன், ஜிஎஸ்டியும் ஃப்ரீ பண்ணி தரேன். ஸோ இது எல்லாமே ஃப்ரீ பண்ணி 55ல உங்களுக்கு எல்லாமே தரேன். நம்ம சேனல் பார்த்து வரவங்களுக்கு கம்பல்சரி இது பண்ணி தரேன். செக்ஷன் நம்ம டைரக்ட் பில்டர் தான். ஸ்க்ரீன்ல தெரிய நம்பர் பார்த்துட்டு வாங்க. அங்கேயே யாருக்கும் ₹1 கமிஷன் தரணும் அவசியம் கிடையாது. அசஞ்சர் பில்டிங் அதை பார்த்துங்க. நம்ம அசஞ்சர் நியர்பை தான் நம்ம ஃபிளாட். சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் வீடு, இண்டிவிஜுவல் வீடு எல்லாமே இருக்குது சார். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இதோ பாருங்க, நியர்பை காசா கிராண்டு. இதை தாண்டி தான் அவங்களே போய் ஆகணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா சன் செட் ஆகுது பார்த்தீங்களா, இதை பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி தருணத்தில் நான் இந்த ஈவினிங் டைமில் இங்கே மேலே இருக்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஃபேமிலியோட வாழ போகிற ஃப்ளாட்டில் ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போகிறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. பல மக்களை எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழோட பார்த்து வந்துருவே. இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட் பார்க்க தான் வந்திருக்கேன். இது அப்பார்ட்மெண்ட் சொல்றதோட ஒரு பிரம்மாண்டமான வில்லானே சொல்லலாம். நீங்க எப்படி ஒரு வில்லா கட்டி வாழணும்ட்டு ஆசைப்படுவீங்களோ அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. அந்த பிரம்மாண்டமான அப்பார்ட்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆயில் அவங்க தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்திருக்க அப்பார்ட்மெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா சிம்போனின்ட்டு. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம். தாம்பரம் எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான இடமாவே இருக்கும். தாம்பரத்தில் ஒரு இடம் வாங்குறது எல்லாரோட கனவாவே இருக்கும். சென்னையோட மெயின் லொக்கேஷன் பார்த்தா தாம்பரம். இது இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன், இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு, இங்கேருந்து தாம்பரம் மார்க்கெட்டாக இருக்கட்டும் சரி, இங்கேருந்து பார்த்தாலே அசஞ்சே தெரியுமா அந்த மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் நான் வந்திருக்கேன். ஃப்ளாட்டோட மேனேஜர் விஜய் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்க எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் விஜய் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்படி நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். மலையில் வந்து ஃப்ளாட்டை பார்க்க வர சொன்னீங்களே தாம்பரத்தில், என்ன விஷயம் சார்? தாம்பரம்னே எல்லாம் மழை வந்தால் தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. இப்போ மழை லைவாக பேஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் ரோட்டில் ஏதாவது தண்ணி நின்று இருக்கா பாருங்க. ஸோ பாருங்கள் மக்களே, சரியான மழை. ஸோ மழை பேஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ இருந்தாலுமே மலையில் தான் வந்தேன். ஸோ வந்தோடனே இந்த இடத்தாண்ட இந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாமே இவங்க கட்டியிருக்குது. அது இல்லாமல் இந்த இடத்தாண்ட 20 அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் வந்து அவைலபிள் இருக்குது. அதுவும் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃப்ளாட்டை பற்றி எல்லாமே சொல்லுங்கள் சார். இந்த டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா சார். ஓகே. செட் பேக் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் கொடுத்துருக்கோம். சுற்றி கொடுத்துருக்கோம். செட் பேக் கொடுத்துருக்கோம். இபி எல்லாம் ரெடியாக வாங்கி ரெடியாக இருக்குது நமக்கு. ஓகே, அது பாருங்க, எல்லாமே 3 ஃபேஸ் இபி ப்ளஸ் அதோட பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஆட்டோமேஷன் சார். அதுவாக ஆன் பண்ணிக்கும், அதுவாக ஆஃப் பண்ணிக்கும். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் தான் நீங்கள் போடணும், நான் போடணும், அந்த ஃபீலே வேணாம். பார்த்துங்க, எல்லாம் பிராண்டடாக வி கார்டு போட்டிருக்கோம். ஓகே. ஆட்டோமேஷன்னா இன்கேஸ் மோட்டரில் தண்ணி இல்லைனா அதுவே ஆஃப் பண்ணிக்கும், அதுவே ஆன் பண்ணிக்கும் சார். மோட்டரில் போரில் தண்ணி இல்லைனாலும் அது ஆன் ஆகாது. செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ஃப்ளாட்ஸும் பார்த்தீங்கன்னா 1 கட்டுவாங்க, அதிகபட்சமாக 2 கட்டுவாங்க. நம்ம 3 செப்டி டேங்க் கட்டுவோம். அது பாருங்க, அது ஒரு மேனுவல், அது ஒரு மேனுவல், அது ஒரு மேனுவல். 3மே ஒரு செப்டி டேங்க் கட்ட ஒரு 10 வருஷத்துக்கு நிறைய தண்ணி. ஓகே. அதுக்கு மேலேயும் நிறைய தெரியல, ஆனால் மேக்ஸிமம் நிறையா இருக்கு. ஏன்னா ஒவ்வொன்றும் கார் பார்க்கிங் நல்லா பெருசாக போட்டிருக்கோம். இப்போ வீடு மத்தியில் நம்ம ஒரு ஃப்ளாட் என்ன பட்ஜெட்டில் கொடுக்குறோம் சார்? முதல்ல வந்து வீடை நம்ம பார்ப்போம். வீடை பாருங்க வாங்க. பட்ஜெட் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன், சஸ்பென்ஸ் அது. லாஸ்ட்டாக உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் வாங்க. சார் வாங்க, நம்ம லிஃப்ட்லேயே போயிடலாம். ஸ்டெப்ஸில் வேணால் நம்ம லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட்லேயே போயிடலாம் வாங்க. ஸோ லிஃப்ட் சார் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுறீங்க? லிஃப்ட்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. பவர் கட் ஆயிடுச்சுன்னா பாதியில் செக் ஆகும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். இது பவர் கட் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக ஒன்று கீழே வந்துடும், இல்லையா மேலே போயிட்டு ஓப்பன் ஆகிடும். அதனால அந்த பயமே இல்லாமல் லிஃப்ட்டில் போகலாம், தைரியமாக போகலாம். எலிவேஷனே சூப்பராக இருக்கு. ஸோ இது எல்லாமே தனியாக சார்ஜஸா? இல்லை சார், இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா காமன் ஏரியா கூட நம்ம பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் தான் பண்ணியிருக்கோம். அதோட லைட் செட்டிங்கும் பாருங்க. இது வந்து வெஸ்ட் ஃபேசிங் சார். நம்ம இந்த வீடை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். இதுக்கு அந்த வீடு வந்து ஈஸ்ட் ஃபேசிங். இந்த ஃப்ளோரில் வந்து ஈஸ்ட் ஃபேசிங் முடிஞ்சது. ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக கிரானைட் தான் சார் போட்டிருக்கோம். நம்ம நின்னுட்டு ஏரியாவும் கிரானைட் தான். காமன் ஏரியா ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பிளாட்ல பார்த்தீங்கன்னா சேஃப்டி கில் வந்து பில்டர் போட மாட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கில்லோடு போட்டு தான் கொடுக்குறோம். இதுதான் சார் நம்மளோட வீடு. பார்த்துங்க, 850 ஸ்கொயர் ஃபீட் ஆகும் சார் மொத்த வீடு. நம்ம அவுட் புட்டே இப்படி தான் கொடுக்குறோம். வீடு இப்படி தான் நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து மாடல் ஹவுஸாக வச்சிருக்கோம். இதே ஃபினிஷிங் தான் நம்ம எல்லா வீடும் கொடுக்குறோம். எல்லா வீடும் இதே ரெடி பண்ணிட்டோம். மாடல் ஹவுஸ்ல எல்லா வீடும் ரெடி பண்ணி ரெடியாக இருக்கு. டிவி யூனிட் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரோம். ஓகே. டிவி யூனிட் பக்கத்தில் டிவி யூனிட், வால்பேப்பருக்கு வால்பேப்பர் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி தரோம். உங்களுக்கு காமிப்போம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் வால்பேப்பர் செலக்ஷன் பண்ணிக்கலாம். அதை மட்டும் ஃபைனலாக ஒட்டி தரும். ஓகே. இந்த மேலே இருக்க எலிவேஷன்ஸ் எல்லாமே சார் இதெல்லாம் ரெடியாக பண்ணி ரெடியாக இருக்குது சார். எல்லா வீடும் இதெல்லாமே ஃப்ரீ தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால் சீலிங் தான். ஃபேன், டியூப் லைட், சேனல் ஏ டு Z இதே மாதிரி தான் எல்லா வீடும் ஃபினிஷிங் கொடுப்போம். இந்த வீடு வேணாலும் போய் எடுத்துக்கலாம். இது ரெடியாக நாங்கள் வச்சிருக்கோம். இன்னொன்று வால்பேப்பர் மட்டும் கஸ்டமைஸ்க்காக பண்ணாமல் வச்சிருக்கோம். அதோட டிவி யூனிட் பண்ணாமல் வச்சிருக்கோம். ஓகே. இது 2 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாய்ஸ் விட்டு வச்சிருக்கோம்.
அக்வா கூட மாட்டி கொடுத்துறோம் சார். எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டி வச்சிருக்கோம். கிச்சன் பாருங்க, யாரும் ஃபால் சீலிங் பண்ண மாட்டாங்க. நாங்கள் கிச்சன் கூட ஃபால் சீலிங் பண்ணி வச்சு லைட்டோட மாட்டி கொடுக்குறோம். ஓகே, ரெடி டு ஆக்குபைனா இதாடா? ஆமா சார், ஆமா. நாளைக்கே வரலாம் உள்ள. இங்க பாருங்க, மாடல் கிச்சன் பண்ணி வச்சிருக்கோம். தண்ணி எப்படி சார் இருக்கும்? தண்ணி குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சார். அக்வாவே மாட்டுறோன்னா தண்ணி அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சார். இந்த அக்வாவும் ஃப்ரீயாக தான் கொடுக்குறீங்க? ஃப்ரீ தான் சார், அதுவும் ஃப்ரீயாக தான் பண்ணி தரோம். கிச்சனில் இது பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்ட் இருக்கு, மேலே ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் இன்வெர்ட்டருக்கும் தனியாக ஒரு பாக்ஸ் செஞ்சு வச்சிருக்கோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்கு உள்ள ப்ரொவிஷன் இது உள்ள வச்சிருக்கோம் ஹால்லே. இதில் ஒரு மணி பிளான்ட்டும் கொடுக்கும். ஓகே, அதுவும் இருக்கு. நல்ல சன்லைட் உள்ள வெளியில் வரதுக்கு ஹாலில் நல்லா கிரிலோட பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம். ஹால்லேயே நம்ம வந்து பூஜா யூனிட் சூப்பராக பண்ணி வச்சிருக்கோம். டிவி யூனிட்டோட சேர்த்து பூஜா யூனிட் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். ஓகே, இது சார்ஜஸ் இல்லை? இது சார்ஜஸ்லாம் இதில் இதெல்லாம் ஃப்ரீ. ஓகே, நான் கீழே சொன்னேன் பார்த்தீங்களா, 3 ஃபேஸ் நமக்கு உள்ள வந்துடுச்சு பாருங்க. RYB 3 ஃபேஸும் உள்ள வந்துடுச்சு, ரெடியாக இருக்குது. எல்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக MCB போட்டு க்ளீனாக ஒரு சேஃப்டியாக இருக்குது. ஓகே சார், இப்போ EBக்கு வந்து மற்ற சார்ஜஸ் வாங்குவாங்களா சார்? இல்லை, EB ஃப்ரீ சார். இதுவும் ஃப்ரீ. சஸ்பென்ஸ் இதுதான், EB ஃப்ரீ. EBயும் ஃப்ரீ பண்ண லாஸ்ட்டாக இன்னும் பெருசாக இருக்குது, அதையும் சொல்கிறேன். EBயும் ஃப்ரீ? EBயும் ஃப்ரீ தான். இது எத்தனை பெட்ரூம் சார்? இது டபுள் பெட்ரூம் சார். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஓகே, இது வந்து கிட்ஸ் ரூம். ஓகே சார், என்ன சார் இது வந்து ஃப்ளாட் மாதிரி? இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் தான். எனக்கு வந்தும்போது ஒரு வில்லாவுக்குள்ள வந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. கண்டிப்பாக அதான் வில்லாக்குள்ள வர ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபேன் கூட மாட்டி ரெடியாக இருக்குது பெட்ரூமில். அங்கே பாத்ரூம் பார்த்துங்க, இப்போ தான் மார்க்கெட் வந்திருக்கு. இது ஹாட் அண்ட் கோல்டு டைவர்டர்னு சொல்லுவாங்க. இது லெஃப்ட்டில் போகும்போது ஹாட் வாட்டர் வரும், ரைட்டில் போகும்போது கோல்டு வாட்டர் வரும். இதில் நீங்கள் லெஃப்ட்டில் எந்த அளவுக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஹாட் அண்ட் கோல்டு வந்து ஷவர்லையும் கீழே மிக்ஸ் ஆகியே வரும். இது வந்து ஒரு லேட்டஸ்ட் மாடல். இது நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லாம் பிளாஸ்டிக் டேங்க் வச்சு போடுவாங்க. நாங்கள் வந்து சிங்கிள் பீஸ் செராமிக் ஃபுல் சிங்கிள் பீஸ்லேயே கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் தான் வச்சிருக்கோம். அதோட ப்ளஸ் நம்ம மேட்டும் போட்டு தரோம். ஓகே, ஸோ இங்கே இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த மக்களை இப்போ வந்து மழை பெய்கிற டைம் நான் சொன்னால உங்களுக்கு இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? மழை பெஞ்சிட்டு இருக்குது. இவங்க கட்டினது தான் இந்த வீடுங்க எல்லாமே இவங்க தான் கட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 20 வீடு இங்கே பக்கத்தில் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இதுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஏரியாவே இருக்கும். இது வந்து காமன் பாத்ரூம். இதுவும் ஃபுல் ஃபர்னிச்சரோட உங்களுக்கு வாஷ் பேஷன் காமன் ஏரியாவில். இது வந்து கிட்ஸ் ரூம் பெட்ரூம். ஃபுல்லாக இன்டீரியர் ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கோம் சார். கபோர்ட் டோர்லேருந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. 2 ஜன்னல் கிரிலோட அழகாக பண்ணி வச்சிருக்கோம் சேஃப்டியோட. எல்லா பெட்ரூம்ல ஏசி யூனிட் இருக்கு. ஹாலில் கூட ஏசி யூனிட் ப்ரொவிஷன் வச்சிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா மேலே சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்கோம் கிட்ஸ் ரூம்ல. அதுவும் ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம். நியர்பைல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் பார்த்தா என்ன சார் இருக்கு? சைத்தன்யா இருக்குங்க, சாண்ட்ரா அகாடமி இருக்கு, லார்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கு. இது 3 ஸ்கூல் நம்ம நியர்பை பக்கத்துலேயே இருக்கு. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு சார் அசஞ்சர் இருக்கு சார். நம்ம இப்போ வாங்க நம்ம லாஸ்ட் மொட்டை மாடி போவோம். அங்கேருந்து பார்க்கும்போது நம்ம அசஞ்சர் வந்து பில்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷன்லாம் எத்தனை கிலோமீட்டர் சார்? இருந்து 3.5 குள்ள தான் சார் இருக்கும். வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பண்ணலாம். அவுட்டர் ரிங் ரோட் சார்? அவுட்டர் ரிங் வந்து நமக்கு 2 ரோடு இருக்கு சார். இந்தர்வாயில் பைபாஸ் ஒரு ரோடு இருக்கு, அதுக்கு நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதே சேம் பேக் இந்த பக்கம் அவுட்டர் ரிங் ரோடு இருக்கும். நம்ம கிளாம்பாக்கம் போத்தா ரொம்ப ஈஸி. முடிச்ச ரோட்டை டச் பண்ண உடனே ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தா கிளாம்பாக்கம் அந்த அவுட்டர் ரிங் ரோடு நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். கொடுக்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இவ்வளோ எலிவேஷன் ஒர்க்கு, கிச்சன் ஒர்க்கு, மாடல் கிச்சன் ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 to 70 லட்ச ரூபா இருக்குமா? நாங்கள் 55 lakhs கொடுத்தோம் சார் உங்களுக்கு. சார் வெறும் 55 லட்சம்? 55 லட்சம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறோம். நீங்கள் சுற்றி எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் சொன்னாலும் பார்த்துட்டு கூட லாஸ்ட் நம்ம அப்பார்ட்மெண்ட் வாங்க சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். 55 lakhs யாரும் கொடுக்க வாய்ப்பே இல்லை. சரி, என்ன சார் சொல்றீங்க? இதே சொல்றீங்க பண்ணியிருக்கேன். 60-70 லட்ச ரூபாய் கம்மியாக இல்லை. சேலஞ்சே பண்ணுறேன் சார். சேனல் பார்த்துட்டு வராங்க, ஸ்பெஷல் ஆஃபர்னா என்ன பண்ணி தரேன்? நம்ம சேனல் பார்த்து வர கஸ்டமருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி தரேன், டாக்குமெண்ட் சார்ஜ் ஃப்ரீ பண்ணி தரேன், EB ஃப்ரீ பண்ணி தரேன், GSTயும் ஃப்ரீ பண்ணி தரேன். ஸோ இது எல்லாமே ஃப்ரீ பண்ணி 55 உங்களுக்கு எல்லாமே தரேன். நம்ம சேனல் பார்த்து வரவங்களுக்கு கம்பல்சரி இது பண்ணி தரேன். ஸோ மக்களே, இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. ஏன்னா தாம்பரம் சரௌண்டிங்கில் நிறைய பேர் வீடு தேடிட்டு இருப்பீங்க. ரொம்ப சூப்பரான ஃப்ளாட்னே சொல்லுவேன். ஏன்னா 2 BHKல இப்படி ஒரு எலிவேஷன் ஒர்க்கோட நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, அப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மீடியேட்டர் அந்த மாதிரி ஏதாவது இல்லை சார், நம்மளது ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம டைரக்ட் பில்டர் தான். ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் பார்த்துட்டு வாங்க. அங்கேயே யாருக்கும் ₹1 கமிஷன் தரணும் அவசியம் கிடையாது. அதில் வந்து ஒரு 18 வீடு ரெடியாக இருக்குது. 3 months வந்து பார்த்தீங்கன்னா இது சேம் ஒரு பிளாக் ரெடி ஆகிடும். ஒரு பிளாக்னா 6 வீடு வரும். 6 வீடு ரெடி ஆகிடும். 3 months ரெடியாக இருக்கும். இதே சேம் அங்கே ரெடியாக இருக்கும். இப்போ இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா 4 வீடு இன்னும் பேலன்ஸ் இருக்குது சார். நம்ம ரூப் டாப்பில் இருக்கிறோம். நம்ம இது பார்த்தீங்கன்னா நம்ம கூலிங் டைல் தான் போட்டிருக்கோம். இப்போ லாஸ்ட் ஃப்ளோர் வாங்கினா ஹீட் ஆகும், அந்த ஃபீல் பண்ணுவோம் இல்லை. அதனால் அந்த ஃபீலே இல்லாத அளவுக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கூலிங் டைல் தான் போட்டிருக்கோம். மேலே நம்ம 2 வாட்டர் டேங்க் வச்சிருக்கோம். வந்து ஆட்டோ கட் ஆஃப். எப்பவுமே டேங்க் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபில்லாகவே வச்சுக்கும். நம்ம குறைய விடாது. ஒரு ½ டேங்க் வந்தோடனே நோடி ஃபில் பண்ணிக்கும், ½ டேங்க் வந்தோடனே நோடி ஃபில் பண்ணிக்கும். அசஞ்சர் பில்டிங் அதை பார்த்துங்க. நம்ம அசஞ்சர் நேர்பை தான் நம்ம ஃப்ளாட்டு. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் வீடு, இண்டிவிஜுவல் வீடு எல்லாமே இருக்குது சார். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இதோ பாருங்க, நேர்பை காசா கிராண்டு. இப்போ தாண்டி தான் அவங்களே போய் ஆகணும். அதான் ஆமாம், நீட்டாக இருப்பீங்களா? அது நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, அவுட்ரிங் ரோடு பாருங்க. அந்த வண்டிலாம் போது பார்த்தீங்களா, அதுதான் அது அவுட்ரிங் ரோடு.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரவாயல் பைபாஸ் தெரியும், ஆனால் அது மறைச்சிட்டு இருக்கு, பில்டிங்கில் மறைச்சிட்டு இருக்கு, ஆனால் நடந்து போகிற தூரம் தான். இப்படிப்பட்ட ஒரு ஃப்ளாட் தான் சார் நம்ம அந்த பட்ஜெட் விலையில கொடுக்குறோம். வந்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக எப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு அமைதியாக இருக்குது. சுற்றி எவ்வளோ வீடு அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் பின்னாடி பார்த்தீங்கன்னா சன் செட் ஆகுது பார்த்தீங்களா, இதை பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி தருணத்தில் நான் இந்த ஈவினிங் டைமில் இங்கே மேலே இருக்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஃபேமிலியோட வாழ போகிற ஃப்ளாட்டில் ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய எதுப்பே உங்களுக்கான பட்ஜெட்டான இடம், வீடு, ஃப்ளாட்டு, அப்பார்ட்மெண்ட்டு, ஃபார்ம் ஹவுஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்சால் ஒரு லைக், கமெண்ட், ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதோ அடுத்த வீடியோ மீட் பண்ணாங்க. நான் உங்கள் ஐடியா பண்ணி டாட்டா பை பை. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.